சிறிய சண்டைகளை துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து சேர்ந்து வாழ பழக்குங்கள். மண்டே புலகால சண்டை நடந்தா விசாரிக்க. அவன் பிச்சா, இவன் கீறினா, அவன் தள்ளினானு, இங்க வா அப்படின்றது. நீங்க வா, ஃபர்ஸ்ட் யார் அடிச்சது அப்படின்றது. இதை செய்யாதீங்க, சரியா? இந்த வேலை செய்யாதீங்க. பகமல் நீ நானா, நீ தம்பி, சண்டை நடக்கத்தான் செய்யும். சலாம் சொல்லு, விசாரிக்காதீங்க. அந்த சண்டையை விசாரிக்காதீங்க. சண்டை விசாரிக்கிறேன்னா அவனுக்கு பெரும் பாதிப்பு நடந்தீங்கன்னா விசாரிங்க. அதை என்ன கேளுங்க. சின்ன சண்டை சின்ன சண்டை நிறைய நான் தள்ளி விட்டான் அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டு கேட்கிறது? யார் நீ தான் ஃபர்ஸ்ட் தள்ளி விட போற? இப்ப குடும்பத்தை ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டது அதாவது அவன் 2 பேரும் சண்டை பிடிச்சி கொஞ்சம் விட்டுருந்தி அவன் சேர்ந்து காடிப்பான். இவன் இந்த நீதிபதி என்டர் ஆகாம இருந்திருந்தா அழகா அந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் அடுத்த சுத்துல விளையாடிக்கிட்டு இருப்பான். சில பெற்றோர்கள் வேட்டை பள்ளி என்னடா சண்டை பிடிச்ச அவன் அந்த முறையிட்டு கத்தினவனே அவன் அழுகு நின்று, இவனுக்கு அடி ஒழிச்சு அவன் அழுகு நின்று. என்னது அப்படி பெரிய ஒன்று நடக்கல, இங்க இவன் டென்ஷன் ஆயின மாதிரி அவன் பாத்துட்டு சரியா? இவன் டென்ஷனுக்கு பிள்ளை கலைஞ்சிருது. அந்த 2 பிள்ளைக்கு இடையிலே பகமை உண்டாது. விசாரிக்க வேணும். சண்டைகள் எது நடந்தால் 2 பேரை கூப்பிட்டு அழுவா. அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அழும். சலாத்தை கொடுத்து அணைச்சி மோனக்கப்புறம் நீ நானா, நீ தம்பி, நீங்க 2 நீ தங்கச்சி, நீ அண்ணன், ஒற்றுமையா இருக்கணும். அதாவது சகோதர சகோதர பிள்ளைகளை சேர்த்து சொல்றேன், ஒற்றுமையா இருக்கணும். சண்டை வரும், வராமலைக்காது. சண்டை வந்தா நீ விட்டு கொடுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அவன் கோபப்பட்டா இதை பழங்க, விசாரிக்காம.